முனிவர் சாந்தயோகி அவர் தவத்தினால கிடைச்ச ஞான கனிய அரசர் பத்ரகிரி கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. அரசே, இந்த பழத்தை சாப்பிட்டா இறப்பு வர வரைக்கும் இளமையாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பத்ரகிரியும் அந்த பழத்தை அவரோட அன்பு மனைவியான மோகனா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கறாரு. ராணி மோகனாக்கு குதிரைக்காரனோட ஒரு கள்ள தொடர்பு இருக்கும். அதனால அந்த பழத்தை குதிரைக்காரன் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த குதிரைக்காரன் அந்த பழத்தை அவனோட மனைவி கிட்ட கொடுத்துருவான். அந்த மனைவி அதிக பக்தி கொண்டதுனால அந்த பழத்தை முனிவர் சாந்தயோகி கிட்டே கொண்டு வந்து கொடுக்கறா. திரும்பவும் இந்த பழம் அவர் கையிலே வந்ததை நினைச்சு அவர் ரொம்ப வியப்போட அரசர்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. இதை தீர விசாரிக்கும் போதுதான் ராணியின் நடத்தை தவறானதுன்னு தெரிய வருது. இதனால ரொம்ப மனம் வருந்தி அரசர் பத்ரகிரி அவரோட ஆட்சி பொறுப்பை அரசகுமாரியோட மகனான விக்ரமாதித்யனுக்கு கொடுத்துட்டு பட்டிய அவருக்கு அமைச்சரா நியமிச்சுட்டு துறவரம் போயிடுறாரு.